மனிதர்களாகி நாம் அழுது கொண்டே இருக்க பல காரணங்கள் உண்டு. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தடுக்க பல காரணங்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரு பலனையும் ஒரு நல்ல வழியும் பக்தன் சொல்ல கேட்போமா? சங்கீதம் 119 143. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. இதை கேட்கிற அன்பானவர்களே, மனுஷனுடைய மார்புதான் எனக்கு மனமகிழ்ச்சி, இந்த உலகத்தின் ஆஸ்தி பணம் பதவிதான் எனக்கு மனமகிழ்ச்சி என்று ஒரு மாயை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் நடுவில் பெரிய ராஜா அவர் சொல்கிறாரு, உம்முடைய வேதம்தான் என் மனமகிழ்ச்சி, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவு தான் மனமகிழ்ச்சி. இதோ இப்போ உங்களை சந்திக்கிற இந்த காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய மகிமையான சத்தம், இதை நம்புகிற உங்களுக்கு மனமகிழ்ச்சி. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்த பிசாசு இப்போ வெக்கப்பட்டு போவானாக. இந்த நிமிஷத்துலேருந்து வாழ்வில் மனமகிழ்ச்சி பெருக போகிறது. அது ஒரே வழி, ஜீவ பாதையிலே நம்ம நடத்துகிற கர்த்தருடைய வார்த்தையை. ஆக உங்கள் முடியத்தோடு முழு மனதோடு அந்த வசனத்தை நம்புவீங்களா? இப்பொழுது உங்களுக்காக தான் இந்த சத்திய வார்த்தைகள் ஆடியோ வாய்ஸ் மூலமாய் வந்து உங்களை சந்திக்கிறது என்பதை நம்பி என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்புள்ள ஆண்டவரே, என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் மனமகிழ்ச்சியை தாரும். இந்த பூமியிலே ஒருபோதும் நிலையான மகிழ்ச்சி இல்லை என்பதை உணர வைத்து, உம் சமூகம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிரசனம்தான் மனமகிழ்ச்சி என்பதை உணர வைத்து, எல்லா போராட்டங்கள், சாபங்கள், நோய்கள், தீங்கை எல்லாம் விலக்கி அவர்களை ஆசீர்வதியும். நீரே உம் சமூகமே மனமகிழ்ச்சி. இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலில் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.